வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஆரோக்கியமான கருவேப்பிலை சட்னி பார்க்க போகிறோம். அந்த சட்னிக்கு என்னென்ன பொருள் தேவை, அதை எப்படி குக் பண்ணணும், ப்ளஸ் இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக 2 பெருங்காயம், கட்டி பெருங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை எண்ணெயில் பொரியட்டும். ஒரு சின்ன துண்டு புளி, 4 காஞ்ச மிளகாய், கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை மிதமாக வச்சுட்டு எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு எண்ணெயை வடித்து தனியாக வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரையிலும் நம்ம இதை வறுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமான சக்தி அதிகமாகுது, வயிறு குடல் சுத்தமாகுது, வயிறு குடல் சம்மந்தமாக இருக்கிற நோய் நமக்கு தீரும். அதே போல் சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளில வந்துடலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் 2ஆக வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. அரை தக்காளி உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ அது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையிலும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற கருவேப்பிலையை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை சட்னி செய்கிறதுக்கு கொழுந்து தலையாக இருந்தது அப்படின்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா நம்ம எண்ணெயில் பரட்டிக்கலாம். நம்ம கருவேப்பிலை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல் இதில் இம்யூனிட்டி பவர் அதிகமாகவே இருக்குது. விட்டமின் சி அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து, கால்சியம் இருக்குது, B12 இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, B2 இருக்குது. இவ்வளோ இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. இதயத்தில் அடைப்பு இருந்தது அப்படின்னா அந்த அடைப்பு நீங்கிரும். அதே போல் மிகுந்த ஆற்றல் கிடைக்கும். இதே போல் இதயத்தோட தசைகள் வலுவாகிறதுக்கும் நம்ம உடம்புல தேங்கியிருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் வெள்ளை ஏற்றிட்டு நல்ல கொழுப்போட அளவை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ கருவேப்பிலை நல்லா வணக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட் எண்ணெயில் எடுத்தோம் இல்லைங்களா, எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, மிளகாவும் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் புளியும் அதை இப்போ உள்ளே சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா அந்த ஹீட்லேயே கலந்து வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா ஒரு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் ஹெச்பி லெவல் அதிகமாக இருக்குது கருவேப்பிலையில். இது நீங்கள் ஹெச்பி லெவல் குறைவாக இருக்கிற பர்சன்ஸ் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் சுகர் பேஷண்ட் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரத்தத்தில் உங்களோட சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அதே போல் மூல நோய் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். கல்லீரல் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை தீரும். நம்ம கருவேப்பிலை சாப்பிட்டோம் அப்படின்னா சட்னியை அரைச்சதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் மாற்றியாச்சு. லைட்டாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளிப்பு மேலே சேர்த்தாச்சு. இது வெள்ளை சாப்பாடு, இட்லி, தோசையோட சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஆரோக்கியமான இந்த சட்னியை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.